நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. சரிகமபா சீசன் 5ல் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டு வருது. ஓல்ட் இஸ் கோல்டுனாலே நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக 70ஸ்க்கும் 80ஸ்க்கும் போயிடும். இதில் சீசன் 4 டைட்டில் வின்னரான திவினேஷ் ஒரு எக்ஸ்பர்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கண்ணதாசன் அவங்க பாடலை பாடுறதுல ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. அதுதான் அவரை டைட்டில் வின்னராக்கவும் செஞ்சிச்சு. இப்போ சீசன் 5ல் ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டு வருது. இதில் திவினேஷ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஆமாங்க, திவினேஷ் கண்ணதாசனோட பாட்டு ஒன்றா பாடுறாரு. பாடி முடித்தோடனே அரங்கமே அதிர்ற மாதிரி கிளாப் சவுண்டு கேட்குது. ஜட்ஜஸ் அப்புறம் இந்த சீசனில் உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் திவினேஷ்ட செல்லமாக சண்டை போட்டிருக்காரு. திவினேஷை பார்க்கவே முடியலை, திவினேஷ் இங்கெல்லாம் வர்றதே கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு, ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, ஃபாரின் மற்ற இடத்துக்குலாம் போய் கச்சேரி பண்ணுறாரு, இங்கே வந்தால் என்ன அப்படின்னு செல்லமாக சண்டை போடுறாரு. அதுக்கு திவினேஷ் கண்டிப்பாக வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மித்த ஜட்ஜஸும் ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டுனால தானே நீ வந்த, இல்லாட்டி நீ வந்திருக்க மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவினேஷ் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இந்த ப்ரோக்ராம் கம்மிங் சாட்டர்டே சண்டே டெலிகாஸ்ட் ஆக போது எல்லாருமே வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திவினேஷ் டைட்டில் வின் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் பாட்டு பாடினால தான் கிடச்சிச்சா, இல்லை அவருக்கு உண்மையாகவே சங்கீதத்தில் டேலண்ட் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.